சிறிய ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளில் ஈழநாடு, தினக்குரல், உதயன் மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக நாட்டின் சனத்தொகையில் 5.3% வடக்கில் சனத்தொகை வளர்ச்சி 0.5% வீழ்ச்சி. முல்லைத்தீவில் சனத்தொகை வளர்ச்சி 2.23%. வசிப்பிடமற்றோர் இல்லாத மாவட்டம் கிளிநொச்சி. நாட்டின் மொத்த சனத்தொகையில் வெறும் 5.3%, அதாவது 11,49,240 பேரே வடக்கு மாகாணத்தில் வசிக்கின்றனர். நாட்டில் மிகவும் குறைந்த சனத்தொகை கொண்ட மாகாணமும் வடக்கே காணப்படுகிறது என்று தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவரவியல் திணைக்களத்தின் கணக்கெடுப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கை நிறுத்தம், மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு. கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் தங்கள் வேட்பு மனுக்களை நிராகரித்ததை எதிர்த்து தாக்கல் செய்த ரிட் மனுக்களை தொடர அனுமதி அளித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மனுக்களுக்கு ஆட்சேபனைகளை மே 5ஆம் தேதி அல்லது அதற்கு முன் தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேவைப்பட்டால் மே 7ஆம் தேதிக்குள் ஏதேனும் எதிர் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யுமாறு மனுதாரர்களுக்கு மேலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வலம்புரியினுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியிடம் 5 மணி நேரம் விசாரணை. குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் 5 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. அதேபோல இலங்கை பொருட்களுக்கான அமெரிக்காவின் வர்த்தக வரிகள் ஜீலிசிங்குடன் விஜித கேரத் கலந்துரையாடல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் யாழில் பண மோசடி, சந்தேக நபர் கைதாகி மறியலில், கரவட்டியில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு, மோட்டார் சைக்கிள் விபத்து, இளைஞன் உயிரிழப்பு, நெல்லியடியில் சம்பவம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய சாதகமான மாற்றம் அவசியம், ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு. சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய சாதகமான மாற்றம் அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் களுத்துறையிலே தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. சர்வதேச ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்ல முடியாது, ரில்வின் செல்வா தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு கிடைக்காது என்றவர்கள் இன்று சர்வதேசத்துக்கு நாட்டை அரசாங்கம் காட்டி கொடுத்ததாக தெரிவிக்கிறார்கள் என்று அவருடைய செய்தியும். கிளிநொச்சியில் கஞ்சாவுடன் பெண் கைது. IMFின் 4வது மீளாய்வு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவு. இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான 4வது மீளாய்வு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையே இந்த 4வது கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் புதிய வரி விதிப்பு தொடர்பில் யூலி சங்குடன் விஜித ஹெரத் பேச்சு என்ற அந்த புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும், IMFின் கடன் வசதி 4ஆம் கட்ட பேச்சு ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் 4வது மீளாய்வு தொடர்பான ஆரம்ப கலந்துரையாடலாக இது அமைந்தது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சட்டம் ஒழுங்கை உறுதி செய்வதற்கு போலீஸ் துறையில் மாற்றம் தேவை, ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு. சட்டம் ஒழுங்கு மற்றும் மேலாதிக்கத்தை உறுதி செய்வதற்கு இலங்கை போலீசில் சாதகமான மாற்றம் அவசியம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல துறைகள் வீழ்ச்சியடைந்துள்ள தருணத்தில் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் அதிகாரத்தை மாற்ற பிரஜைகள் நடவடிக்கை எடுத்தமை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதன் மூலம் மாத்திரம் ஒரு நாடு வெற்றி பெறாது, சட்டம் ஒழுங்கை உறுதி செய்வதற்கு போலீஸ் துறையிலும் மாற்றம் தேவை என்றவாறு அவர் குறிப்பிட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக ICC ரோம் சட்டத்தை இலங்கை ஏற்க வேண்டும், சர்வதேச மன்னிப்பு சபை நீதி அமைச்சருக்கு கடிதம் என்ற ஒரு செய்தியும், உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற குற்றங்களுக்கு நீதியை வழங்குவதற்கும் அவற்றிற்கு முடிவு காண்பதற்கும் உதவும் என்பதால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தை இலங்கை ஏற்றுக்கொள்வது அவசியம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தென்னக்கோனுக்கு எதிராக பிரேரணை இன்று சபையில்.
பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதில் தொடர்பான பிரேரணை இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சந்தன சூர்யாராட்சி எம்பி தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. விபத்தில் காயமடைந்த இளைஞன் உயிரிழப்பு. மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி நேற்று திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியோடு என்னை சிறை வைப்பதால் பிரச்சனைக்கு தீர்வு கிட்டாது, நாமல் ராஜபக்ஷவை விளக்கமறியலில் வைப்பதால் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மருந்தாளரை நியமிக்க கோரிக்கை. வடமராட்சி கிழக்கு நித்திய வெட்டை ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு மருந்தாளர் ஒருவரை நியமிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்டைக்காடு கிராம அபிவிருத்தி சங்கத்தால் கடிதம் மூலமாக இந்த கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. நித்திய வெட்டை ஆரம்ப பிரிவு மருத்துவமனையில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் உரிய மருந்தாளர் இன்றி கடமையில் இருக்கும் மருத்துவர் சிரமங்களை எதிர்நோக்குகிறார்கள் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. நல்லூர் மனோன்மணி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று திங்கட்கிழமை பக்திபூர்வமாக நடைபெற்ற வேளையில் என்று அந்த மகா கும்பாபிஷேகத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் அமைச்சின் திட்டங்கள் வடக்கில் விரைவாக முன்னெடுக்கப்படும், ஆளுநரிடம் பிரதி அமைச்சர் உறுதி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் கடல் பசுவின் இறைச்சியுடன் வங்காலையில் ஒருவர் கைது. மன்னார் வங்காலை அக்னேஷபுத்திரத்தில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கடல் பசுவின் இறைச்சியுடன் சந்தேக நபர் ஒருவர் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் ஓய்வு பெற்ற பிரதி திட்டமிடல் பணிப்பாளருக்கு யாழ் மாவட்ட செயலகத்தில் கௌரவிப்பு விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், மீண்டும் ஒரு பொருளாதார சுனாமி ஏற்படுவதற்கு வாய்ப்பு, எதிர்க்கட்சி தலைவர் எச்சரிக்கை. புத்தாண்டின் பின்னர் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் வேலை இழப்புகளை சந்திக்க பெரும் ஆபத்து உள்ளது. இதன் தொடர் தாக்கத்தால் மீண்டும் ஒரு பொருளாதார சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரித்துள்ளார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மனைவி சகோதரனின் சிறைவாசத்தால் எனது அரசியல் நடவடிக்கை நிற்காது, SM சந்திரசேன சொல்கிறார். தனது மனைவி மற்றும் சகோதரர் சமீபத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக சிறை வைக்கப்பட்டமையால் தனது அரசியல் நடவடிக்கைகளை நிறுத்தப் போவதில்லை என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மதுபான சாலைகளை மூட உத்தரவு. தமிழ் சிங்கள புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகளை மூடுவதற்கு ஹலால் திணைக்களம் அறிவித்தல் விடுத்திருந்தது. இந்த காலப்பகுதியில் போதைப்பொருள் குற்றங்கள் மற்றும் புகையிலை குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை 1913 என்ற இலக்கத்திற்கு அழைத்து தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஹலால் திணைக்களத்தின் செயல்பாட்டு அறையுடன் குறித்த இலக்கம் 24 மணி நேரமும் இணைக்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஹலால் உரிமம் பெற்ற மதுபான சாலைகளும் எதிர்வரும் 13, 14 திகதிகளில் மூடப்பட வேண்டும் என ஹலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நாட்டில் சுற்றுலா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட விடுதிகளில் தங்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே மதுபானம் வழங்க முடியும் என்று மதுவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. முப்படையில் இருந்து தப்பிய 1700 பேர் இதுவரையில் கைது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்ற சுமார் 1700 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது பணியில் இருக்கும் போலீசார் முப்படைகளில் உள்ள சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கு ஏற்படுத்தும் வகையில் பாதாள உலகக்குழுவின் செயல்பாட்டிற்கு துணை போயுள்ளனர். ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் பணி நீக்கம் செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உணவகங்களின் தரத்தை ஆய்வுக்கு உட்படுத்துங்கள், பேருந்து உரிமையாளர் சங்கம். நீண்ட தூர பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கு உணவு வசதிகளை வழங்கும் உணவகங்களின் தரம்
குறித்து சுகாதார பிரிவினர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பேருந்து உரிமையாளர் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சம்பந்தப்பட்ட உணவகங்களில் உள்ள உணவுகள் சுகாதாரமான முறையில் காணப்படுவதில்லை எனவும், கழிப்பறை மற்றும் சுகாதார வசதிகள் தரமற்ற முறையில் பராமரிக்கப்படுவதாகவும் முறைப்பாடுகள் வந்துள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வீதியை கடக்க முயன்றவர் பேருந்து மோதி உயிரிழப்பு. பேருந்திலிருந்து இறங்கி வீதியை கடக்க முயன்ற பெண் அதே பேருந்து மோதியதில் இறந்துள்ளார். தங்காலை மாத்தறை பிரதான வீதியில் குடாவெல்ல பகுதியில் நேற்று முன்தினம் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்தியாக, நியாயமான விலையில் புதிய மீன்கள் விற்பனை. இலங்கை கடல் தொழில் கூட்டுத்தாபனத்தால் நியாயமான விலையில் புதிய மீன்கள் விற்பனை செய்யப்படும் திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 300 மற்றும் 400 கிராம் உறைந்த மீன் பொதிகள் நியாயமான விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கஷ்டம் போக பூசை செய்தவர் நகைகளை பறிகொடுத்தார். தீய சக்திகளை விரட்ட பரிகார பூசை நடத்துவதாக கூறி 38 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெறுமதியுள்ள தங்க ஆபரணங்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிலாபம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சிலாபம் முன்னேஸ்வரம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது, நகைகளை திருட்டு கொடுத்தவருக்கு கடந்த 1ஆம் திகதி முன்னேஸ்வரம் கோவில் அருகே மூவர் சோதிடம் கூறியுள்ளனர். இந்த சோதிடத்தை அவர் நம்பிய நிலையில் தனது கடின நிலையிலிருந்து மீண்டெழ சோதிடம் கூறியவர்கள் கூறியபடி பரிகார பூசையை நடாத்த விரும்பியுள்ளார். இதன்படி தான் சந்தித்த மூவரில் ஒருவரை பரிகார பூசைக்காக தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார். அத்துடன் சந்தேக நபர் கூறியது போன்று தனக்கும் தன் மனைவிக்கும் தன் குழந்தைகளுக்கும் சொந்தமான தங்க நகைகளை ஒரு பானையில் வைத்து பூசை நடத்துவரிடம் கொடுத்துள்ளார். சடங்கு செய்தவரின் அறிவுறுத்தலின்படி முழு குடும்பத்தினரும் வீட்டின் முன் கற்பூரத்தை ஏற்றி தெய்வத்திற்கு காணிக்கை செலுத்தினர். அதன் பின்னர் பூசையை நடாத்திய நபர் நகை வைத்திருந்த பானையை கொடுத்து இந்த பூசை அறையில் வைக்குமாறு 4 நாட்களுக்கு திறக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் கடந்த 4ஆம் திகதி அந்த பானையை திறந்த போது அதில் நகைகள் இருக்கவில்லை. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர் சிலாபம் போலீசில் முறைப்பாடு செய்தார். மேலும் தனது வீட்டிற்கு வந்து பூசை செய்தவர் இந்திய நாட்டவராக இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான கிழக்கு மாகாண செய்திகளுக்குள், கிழக்கு மக்களை அடிமைகளாக்கும் சித்தாந்தங்களை மாற்ற வேண்டும். இஸ்ரேல் அரசிற்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞனின் கைது விவகாரத்தில் அனுர அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் முஸ்லிம் சமூகம் அசௌகரியத்தில் உள்ளது. இது தொடர்பில் உரிய தரப்பினர் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதன் ஊடாக முஸ்லிம் மக்கள் ஆறுதல் அடையக்கூடிய சந்தர்ப்பம் வரலாம் என்று சமூகம் சார் நடவடிக்கை திறன் விருத்தி மற்றும் ஆராய்ச்சிக்கான மைய தலைவர் MJM அன்வர் நௌஷாட் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அரசியலில் பொய் சொல்லி உழைப்பதற்கு வரவில்லை. அரசியலில் நான் உழைப்பதற்காகவோ பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காகவோ வரவில்லை. என்னிடம் இருக்கும் பணத்திலே பல சேவைகளை செய்து வருகிறேன். அது தொடரும் என்று திருக்கோவில் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை குழு வேட்பாளர் தொழிலதிபர் சசிகுமார் தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கற்றாழை பயிற்சிகையை ஊக்கப்படுத்துவதற்கு திட்டம் என்ற செய்தியோடு திசை காட்டிக்கு வாக்கு சேகரிப்போர் இறைவனுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றவாறு கிழக்கு மாகாண செய்திகள் எழுநாட்டு பத்திரிகையில் காணப்படுகிறது. இவைதான் உள்நாட்டு செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உள்நாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய செய்திகளுக்குள், எமது அரச பணியை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு முட்டுக்கட்டை. ஜனாதிபதி அனுர ஆதங்கம். ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிக்கு அமைவாக இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் பாரிய வேலை திட்டங்களை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. எனினும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வெவ்வேறு நிபந்தனைகள் காரணமாக எம்மால் பணியாற்ற முடியாமல் உள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அதேபோல இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படும் இலங்கை அனுமதிக்க முடியாது என்கிறார் சரத் வீரசேகர. இந்த அரசாங்கம் இந்தியாவுக்கு மாத்திரம் ஆதரவாக ஒருதலை பட்சமாக செயற்படுவதை அனுமதிக்க முடியாது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். கடலூரிலிருந்து இலங்கைக்கு பொருட்கள் ஏற்றுமதி ஆரம்பம் என்ற ஒரு செய்தி. சுவரொட்டிகளை அகற்ற 2000 போலீசார். பண்டிகை காலத்தில் விதிமீறும் சாரதிகளுக்கு கடும் நடவடிக்கை. பிரதி போலீஸ் மா அதிபர். பண்டிகை காலத்தில் போக்குவரத்து சட்டங்களை மீறும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த விடயத்தை சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக கப்புகோட தெரிவித்திருக்கிறார். அத்தோடு குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு 1,50,000
மூச்சு பரிசோதனை கருவிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட்டுள்ளதாகவும் மதுவரி திணைக்களம் அறிவித்திருக்கிறது. எதிர்வரும் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள மதுபான விற்பனை நிலையங்களும் ஏப்ரல் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் மூடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் பரபரப்பான போட்டியில் வீறு கொண்டெழுந்தது பெங்களூரு, நொறுங்கி விழுந்தது மும்பை என்று 18வது IPL தொடரின் நேற்றைய தினம் பெங்களூர் மற்றும் மும்பை அணிகள் மோதிய போட்டியிலே மும்பை வான்கடை மைதானத்தில் வைத்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு பெங்களூர் அணி மும்பை அணியை வீழ்த்தி இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியோடும் மல்யுத்த போட்டியில் 15 பதக்கங்களை பெற்று சாதனை படைத்தது முல்லைத்தீவு என்ற செய்தியும், தெல்லிப்பளை நாமக்கல் விளையாட்டுக் கழகம் நடத்தும் உதைபந்தாட்ட சுற்றுத்தொடர் உதைபந்தாட்ட சுற்று போட்டிக்கு கேடயத்தை தனதாக்கியது சென்ட் மேரிஸ் என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் ஏமாற்றம் அளிக்கிறது, மு.க. ஸ்டாலின் விசனம். பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் ஏமாற்றம் அளிக்கிறது என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டசபையில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது கச்சத்தீவை மீட்க வேண்டும் எனவும் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை மீட்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது தாம் வலியுறுத்தியதாகவும், ஆனால் இது குறித்து அவர் பேசியதாக பெரிய அளவில் செய்தி இல்லை எனவும் இது வேதனை அளிக்கிறது எனவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் எனவும் இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் தமிழ்நாடு அரசு சில முன்னெடுப்புகளை எடுத்துள்ளது எனவும் தெரிவித்த முதலமைச்சர், இலங்கை சிறையில் உள்ள 97 மீனவர்களை விடுவிக்க பிரதமர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளுக்குள் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு உடனடியாக தடை விதியுங்கள், நீதியமைச்சருக்கு சர்வதேச மன்னிப்பு சபை கடிதம். இலங்கை அதிகாரிகள் விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் பரந்த அதிகாரங்களை அதிகாரிகள் தற்போது நாடுகின்றார்கள், அத்துடன் துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்று தெரிவித்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபை பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் பேசுவது அர்த்தமற்றது, ஈரான் திட்டவட்டமாக அறிவிப்பு. இரு நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவுடன் அதன் அணுசக்தி திட்டம் குறித்து நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு அர்த்தமற்றது என்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி விவரித்திருக்கிறார் என்ற செய்தியும், காசாவில் 43 பேர் உயிரிழப்பு, ராக்கெட்டுகளை ஏவி ஹமாஸ் பதிலடி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அஜித் குமாரின் 200 அடி கட் அவுட் சரிந்து விழுந்து விபத்து, சோகத்தில் ரசிகர்கள் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. மார்ச் மாதத்தில் 2,29,298 சுற்றுலா பயணிகள் இலங்கை வருகை என்ற செய்தியும், வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தாய்மார் விடும் கண்ணீர் உங்களை வாழ வைக்குமா என்ற தலைப்போடு ஆசிரியர் தலையங்கம். இந்த உலகில் நடைபெறுகின்ற பேரணத்தங்களை கண்டு மானிட சமூகம் இன்னும் திருந்திய பாடில்லை. ஆம், அண்மையில் மியான்மரில் நடந்த நிலநடுக்கத்தின் கோர காட்சிகளை அப்படியே காண முடிந்தது. ஒரு கணப்பொழுதில் மாடி கட்டிடங்கள் தகர்ந்து போயின. அந்த மாடிகளில் வாழ்ந்த மக்கள் அப்படியே புதையுண்டனர். இதையும் கடந்து பழம்பெரும் பௌத்த விகாரை ஒன்றும் சரிந்த போது பௌத்த துறவிகள் பட்ட வேதனை கண்டு உலகம் நெருக்குக வேண்டும். அதே நேரம் நில அதிர்வு இடம்பெறும் போது மியான்மரில் உள்ள வைத்தியசாலையில் மருத்துவர் ஒருவர் சத்திர சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். நில அதிர்வால் சம்பந்தப்பட்ட நோயாளி அங்குமிங்கும் அசைகிறார். எனினும் அந்த மருத்துவர் நோயாளியை கைவிட்டு விடாமல் தனது உயிர்காக்கும் பணியை தொடர்ந்து மேற்கொள்ள அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த தாதிய உத்தியோகத்தர்கள் விரைந்து வந்து சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து வருவதற்கு உதவுகிறார்கள். அந்த மியான்மரில் நிலநடுக்கம் எனது குடும்பம், எனது மனைவி, எனது பிள்ளைகள் என்று பாராது தன்னை நம்பி வந்த அந்த நோயாளியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதியாக இருந்த மருத்துவரை நினைத்த போது எம் கண்கள் ஓரளவு நனைந்தது உண்மை. நேற்று முன்தினம் முல்லைத்தீவு மாணிக்கபுரத்தில் தாய்மார் ஒன்று கூடி கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தினர். அவர்களின் கைகளில் முக்கிய சுலோகங்கள் அடங்கிய பதாகைகள் இருந்தன. தாய்மார்கள் ஒன்று கூடி நடத்திய அந்த போராட்டம், போதைப்பாவனையிலிருந்து எங்கள் பிள்ளைகளை மீட்டு தாருங்கள், போதைப்பாவனையால் எங்கள் இளம் சந்ததி சீரழிந்து போகிறது என்று அழுகண்ணீரோடு கூறியிருந்தார்கள். அந்த தாய்மார் நடத்திய போராட்டத்தை பார்த்தபோது உண்மையிலேயே வாழ வேண்டிய எங்கள் இளம் பிள்ளைகள் போதைக்கு ஆளாகி ஈட்டில் இறந்து போக பெற்ற வயிறு பற்றி எரிகின்ற அந்த பரிதாபம் நெஞ்சை ஒழுக்கியது. இதை கண்ட பின்னரும் போதை வியாபாரத்தை கைவிடாததன் காரணம்தான் என்ன? அன்புக்குரியவர்களே, இயற்கை நினைத்தால் ஒரு கணத்தில் இந்த உலகம் முழுமையாக அப்படியே பூமிக்குள் அடங்கி போகும். இந்த நிஜத்தை நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம். இதை கண்ட பின்பும் போதை வஸ்து வியாபாரத்தில் செல்வம் ஈட்டுவது தேவைதானா? ஆகையால் எங்கள் மண்ணில் போதை வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்போர் அதனை முற்றாக கைவிட வேண்டும். அதோ முல்லைத்தீவு மாணிக்கபுரத்தில் அந்த தாய்மார் நடத்திய போராட்டத்தில் உங்கள் தாய்மாரும் இருப்பதாக ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். போதை வர்த்தகத்தை உதறி எறியுங்கள், வாழ வேண்டிய பிள்ளைகளை வாழ விடுங்கள். இது ஒன்றுதான் உங்களை, உங்கள் சந்ததிகளை காப்பாற்றும் என்று வலம்புரியுடைய ஒரு ஆசிரியர் தலையங்கம் சிறப்பான முறையிலே இன்றைக்கு
மலர்ந்திருக்கிறது ஏனைய செய்திகளுக்குள் ஈழத்தமிழரின் சுயாட்சி கனவை பாரத பிரதமர் மோடி நனவாக்குவார், மதுரை ஆதீனம் நம்பிக்கை. தென்னக்கோனுக்கு எதிரான பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. பிரதேச வைத்தியசாலைகளில் இன்சுலின் மருந்து தட்டுப்பாடு ஆவண செய்யுமாறு கோரிக்கை என்ற செய்தியும். வெற்றிடமானது எம்பி பதவி. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கோசல நுவான் ஜெயவீரவின் திடீர் மரணத்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாகி இருக்கிறது. அஞ்சல் வாக்குச்சீட்டு விநியோகம் ஆரம்பம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் அந்நிய செலாவணி அதிகரிப்பு. இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ அந்நிய செலாவணியின் பெறுமதி 2025 மார்ச் மாத இறுதியில் 6.51 மில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர் வரை அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவித்திருக்கிறது. ரூபாவின் பெறுமதி குறைவடைந்திருக்கிறது என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் ஜனாதிபதி டிரம்பிற்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டம். ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் அமெரிக்காவிலும் அதிருப்தி கிளம்பியுள்ளது. டிரம்பின் நடவடிக்கைக்கு எதிராக மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று அந்த போராட்டத்தினுடைய புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்று முதலே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். ட்ரம்பின் நடவடிக்கைக்கு உள்நாட்டிலும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவில் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயரக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் அமெரிக்கர்களும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதனால் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் கூட்டணிக்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டம் வெடித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்த செய்திக்குள் சில நேரங்களில் மருந்து அவசியம், வரி விதிப்புக்கு ட்ரம்ப் விளக்கம். அமெரிக்காவிற்கு வரும் வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி வீதங்களை உயர்த்தி ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் அமெரிக்க பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்துள்ளது. இது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க ட்ரம்ப் எதையாவது சரி செய்ய வேண்டுமென்றால் சில நேரங்களில் மருந்து அவசியம்தானே என்று தனது வரி விதிப்பு நடவடிக்கையை நியாயப்படுத்தி பேசியுள்ளார். நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை புளோரிடாவில் ஹால்ப் விளையாடிவிட்டு வாஷிங்டனுக்கு திரும்பிய ட்ரம்ப் விமானத்தில் செய்தியாளர்களுடன் இவ்வாறு குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இங்கிலாந்தில் மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பைகள். இங்கிலாந்தின் 2வது பெரிய நகரமான பர்மிங்ஹாமில் துப்புரவு தொழிலாளர்கள் 1 மாத காலத்திற்கு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பள முரண்பாடு, பதவி உள்ளிட்ட விவகாரங்கள் முன்வைத்து அவர்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்கியுள்ளனர். இதனால் வீதிகள் முழுவதும் குப்பைகள் தேங்கியுள்ளன. அதிலிருந்து கிளம்பும் துர்நாற்றம் காற்றில் பரவி மக்களை துன்பத்திற்கு ஆளாக்கி வருகிறது. இதனால் மொத்தம் 17,000 தொன் குப்பைகள் சேர்ந்துள்ளன. ஏறக்குறைய 400 பேர் வரை இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பர்மிங்ஹாம் நகரில் 11 லட்சம் பேர் வரை குடியிருப்பு வாசிகள் உள்ளனர். அவர்களின் வீடு வழியே குப்பைகளை சேகரிக்க ஏதேனும் ஒரு வாகனம் சென்றால் மக்கள் திரளாக ஓடிச் செல்கின்றனர். எலிகளும் நரிகளும் மற்றும் பூனைகளும் சுற்றித் திரிகின்றன. குப்பைகளில் புழுக்களும் நெளிந்து செல்கின்றன. இது பற்றிய வீடியோவும் வைரலானது. இதே போன்று குப்பைகளை சேகரிக்க சென்றவர்களை எலிகள் விரட்டி செல்லும் மற்றொரு வீடியோவும் வைரலானது. இதனால் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மருக்கு அரசியல் ரீதியாக எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. எதிர்க்கட்சிகள் அரசை கடுமையாக சாடி வருகின்றன. ஸ்டார்மரும் இதனை ஒப்புக்கொள்கிறார். இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறியுள்ளார் என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுக்குள் கொழும்பு மாநகராட்சி சபை உட்பட சில உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் நடத்த இடைக்கால தடை. கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை இடைநிறுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை நேற்று பிறப்பித்துள்ளது என்ற ஒரு செய்தியும். மஹிந்த நலமாக இருக்கிறார், நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நலமாக இருக்கிறார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும். இந்திய மீனவரின் அத்துமீறிய மீன்பிடியை மோடியின் வருகை ஊக்கப்படுத்தியுள்ளது. கடற்தொழிலாளர் சம்மேளனம் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, எங்கள் கடல் வளத்தை அழிப்பதற்காகவா பாதுகாப்பு ஒப்பந்தம், உண்மையை வெளிப்படுத்துங்கள், வடக்கு கடற்தொழிலாளர் கோரிக்கை. எமக்கு பாதமாக அமைந்தால் வீதியில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம். இலங்கை இந்தியா இடையில் கைச்சாத்தான பாதுகாப்பு ஒப்பந்தம் ஊடாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்காக இலங்கை கடல் எல்லையை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. அதனை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று வடக்கு கடற்தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி தினக்குரலுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்கலாம்.
உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பிரபாகரன் தப்பாமல் தடுத்தது இந்தியாவே, SP திசாநாயக்க தெரிவிப்பு. இறுதிக்கட்ட போரின் போது பிரபாகரனை முள்ளிவாய்க்காலில் இருந்து தப்ப வைத்து அவரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதற்கு பலம் பொருந்திய நாடுகள் முயற்சித்தன. ஆனால் இந்தியாவே அந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்தியது. இந்தியாவின் ஒத்துழைப்பு இல்லாதிருந்தால் போரை முடித்திருக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: இந்தியா தொடர்பில் சிலர் போலியான கருத்துக்களை தோற்றுவிப்பதற்கு முற்படுகின்றனர். எமது நாட்டை இந்தியா ஒருபோதும் தாக்க முற்படாது. ஸ்ரீமாவோ அம்மையாரின் காலத்தில் கச்சதீவை கூட இந்தியா எமக்கு தந்தது. அதேபோல் இந்தியாவின் ஒத்துழைப்பு இருந்திருக்காவிட்டால் மஹிந்த ராஜபக்ஷவால் ஒருபோதும் போரை முடித்திருக்க முடியாது. இறுதிக்கட்ட போரின் போது பலம் பொருந்திய சில நாடுகள் பிரபாகரனை அழைத்துச் செல்ல முற்பட்டன. அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. அதனை இந்தியாவை தடுத்து நிறுத்தியது. அதனால் தான் 30 வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது. எனவே இந்தியாவுடன் நெருக்கமான உறவை பேணுவதில் எவ்வித தவறும் கிடையாது. ஆதலால் தற்போதைய அரசாங்கத்தின் நகர்வு சரியானது என்றார் என்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் இந்தியாவுடனான ஒப்பந்தம் புலிவாலை பிடித்த கதை என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், தொட்ட குறை விட்ட குறை என்ற மாதிரி மைத்திரிக்கும் இந்த விசாரணைகள் முடியாது போல என்ற அவருடைய கருத்து இங்கே பிரசுரிக்கப்பட்டது. அதே போன்று செய்தி ஒன்று, மைத்திரிக்கு விசாரணை. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். முன்னாள் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு ஜனாதிபதி நிலையத்திலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டமை தொடர்பிலேயே அவரிடம் விசாரணை நடாத்தப்பட உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. விபத்தில் காயமடைந்த இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு என்று நாங்கள் எழுதி விரிவாக பார்த்த ஒரு செய்தி. பயங்கரவாத தடை சட்டம் மோசமாக பிரயோகம், உடன் தடை செய்யப்பட வேண்டும், அரசிற்கு மன்னிப்பு சபை அழுத்தம் என்ற ஒரு செய்தியும், கொழும்பு மாநகர சபை உட்பட 6 சபைகளின் தேர்தலுக்கு நீதிமன்றால் தடை விதிப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், உயிரா உரிமையா என வந்தபோது உரிமைக்காக உயிர் விட்டவர்களின் மண்ணில் தமிழ் தேசியம் தள்ளாடுவதா? உயிரா உரிமையா என்ற தெரிவு முன்னால் இருந்தபோது உயிர் போனாலும் உரிமையை கைவிட முடியாது என்ற முடிவுதான் எடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழலிலும் தமிழ் தேசியத்தினுடைய உரிமை பயணத்தை எதிரிகளால் தோற்கடிக்க முடியவில்லை. உயிரா உரிமையா என்ற தெரிவு முன்னால் இருந்தபோது உயிர் போனாலும் உரிமையை கைவிட முடியாது என்ற முடிவுதான் எடுக்கப்பட்டது. தமிழர்களுக்கு எதிராக இனவழிப்பை மேற்கொண்ட போதும் தமிழர்களுடைய தமிழ் தேசத்தினுடைய உரிமை தாகம் அழிக்க முடியாமல் மிக பலமாக அன்று இருந்தது. அத்தகைய ஒரு நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும். அது மிகவும் அவசியமானது. மேற்கண்டவாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் தேசிய பேரவையின் உள்ளூராட்சி வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார். இதன்போது அவர் கூறுகையில், தமிழ் தேசம் தமிழர்களுக்கு தாயகமாக உள்ளது போல் முஸ்லிம் மக்களுக்கும் அந்த அந்தஸ்தை வழங்கி அவர்களின் இருப்பையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் அவர்களுடன் கைகோர்க்க வேண்டும். அவ்வாறு செய்தால் தமிழர் தாயகமாக கருதக்கூடிய வடகிழக்கை எவராலும் அசைக்க முடியாது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசியத்திற்கு இதுவரை காலமும் காணாத சவாலை ஏற்படுத்தி இருக்கிறது. சரித்திரத்தில் முதற் தடவையாக மஹிந்த தரப்பு தமிழின அழிப்பை செய்வதற்கு மிக தீவிரமாக ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த இனவாதத்தை அரசியல் தத்துவ ரீதியாக கொண்டு செயற்பட்ட JVP-யினரின் முகவர் அமைப்பாக செயற்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தி தமிழர் தாயகத்திலும் மிக பலமான ஆணை பெற்றதாக கூறக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி எங்களுடைய விடுதலை போராட்டம் உயிர் ரீதியாக அழியாமல் இருப்பதாக இருந்தால் கொள்கையை கைவிட்டு ஒற்றையாட்சிக்கு இயங்குவதற்கு தயார் என்ற செய்தியை கொடுத்திருக்கலாம் என்று எம்மோடு பலர் உயிருடனும் இருந்திருப்பார்கள். ஆனால் உயிரா உரிமையா என்ற தெரிவு முன்னால் இருந்தபோது உயிர் போனாலும் உரிமையை கைவிட முடியாது என்று முடிவு எடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழலிலும் தமிழ் தேசியத்தினுடைய உரிமை பயணத்தை எதிரியால் தோற்கடிக்கவே முடியவில்லை. தமிழர்களுக்கு எதிராக இனவழிப்பை மேற்கொண்ட போதும் தமிழர்களுடைய தமிழ் தேசத்தினுடைய உரிமை தாகம் அளிக்க முடியாமல் மிக பலமாக அன்று இருந்தது. தற்போது 15 வருடங்களுக்கு பின்னர் கடந்த தேர்தல் முடிவினால் தமிழ் தேசியத்தினுடைய உறுதிப்பாடு தள்ளாடி கொண்டிருக்கிறது. நிலைமை
அப்படி காணப்படும் பொழுது இதுவரைக்கும் இல்லாத சவாலை தமிழ் தேசியம் எதிர்நோக்கி இருக்கிறது. ஆனால் அதே நேரம் இந்த தேர்தலின் முடிவுகள் தமிழ் தேசிய அரசியலுக்குள் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களித்தாலும் யாரை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எதிரியை தோற்கடிக்க வேண்டும், ஆனால் அதற்கு முன் வீட்டிற்குள் இருக்கும் கிருமியை அகற்றாது விட்டால் எதிரியோடு நாங்கள் போர் செய்ய முடியாது. தமிழ் தேசிய நிலைப்பாடும் மிகவும் உறுதியாக பயணிக்கக்கூடிய ஏனைய கட்சி தலைவர்கள், இயக்கங்கள், பொது அமைப்புகள் நாங்கள் பேசி கொள்கை ரீதியாக ஒற்றுமையாக ஏற்படுத்தி அந்த ஒற்றுமை நிலைப்பாட்டுக்கு தடையாக இருப்பவர்களின் இருப்பு பிரச்சனை ஏற்படுத்துவதன் மூலமே தமிழ் தேசிய அரசியல் அபிலாஷைகளை முன்னெடுக்க முடியும். அந்த அடிப்படையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அரசியல் நிலைப்பாட்டோடு ஒன்றித்து போகக்கூடிய கட்சிகளை இணைப்பது பற்றிய முடிவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழு எடுத்திருந்தது. கடந்த 15 வருடங்களாக இந்த தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை உருவாக்கக்கூடிய சூழல் இல்லாது இருந்திருந்தால் முன்னணியின் உறுப்பினர்கள் கூட ஒற்றுமை ஆபத்தானது என்ற கேள்வியையும் எழுப்பியிருப்பார்கள். ஆனால் அந்த கேள்வி பிழை இல்லை. ஏனெனில் எங்களுடைய அரசியல் அந்த அளவு தூரத்திற்கு நாற்றம் அடிக்கிறது. யார் நேர்மையாக செயற்பட்டார்கள், யார் நேர்மையாக செயற்படவில்லை என்ற நேர்மை பற்றி கதைக்க முடியாத அளவிற்கு தமிழ் தேசிய அரசியல் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு நிலைமையை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். அப்போதுதான் தமிழ் தேசிய நீக்க அரசியலை அவர்கள் சுலபமாக மேற்கொள்ள முடியும். நாங்கள் பலமான தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்ல தயாராக இருக்கிறோம். எங்கள் கூட்டணி பலமடைந்தால் தமிழ் தேசம் வளரும். தமிழ் தேசிய அரசியல் பார்வையில் உள்ளூராட்சி தேர்தல் என்பது ஒரு உள்ளூராட்சி தேர்தல் அல்ல, மாறாக இது தமிழ் தேச இருப்புக்கான தேர்தல். இதனை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது காலத்தின் அவசியமாகும். இந்த கோட்பாட்டையே எங்களுடைய பெருந்தலைவர்கள் 75 வருடங்களுக்கு முன்னரே முன்வைத்து விட்டனர். ஆனால் கடந்த 15 வருட செயற்பாடுகள் இதனை சிதைத்து விட்டது. இந்த சந்ததி இதனை மாற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளுக்குள் இலங்கை அரசாங்கம் ரோம் சட்டத்தை ஏற்பது அவசியம், சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தல். பயங்கரவாத தடை சட்ட பிரயோகத்தை நிறுத்துங்கள், சர்வதேச மன்னிப்பு சபை கடிதம். உள்ளூராட்சி சபை சிலவற்றுக்கான தேர்தல் பணிகளை நிறுத்த உத்தரவிட்டுள்ள நீதிமன்றம். விபத்தில் படுகாயமடைந்திருக்கக்கூடிய இளைஞன் உயிரிழப்பு. தமிழகம் கடலூர் துறைமுகம் வழியாக இலங்கைக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்ய திட்டம். சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை மீட்பதற்கான சட்டமூலம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் என்ற செய்திகள் தினக்குடைய முற்பக்க செய்திகளுக்குள் இருக்கிறது. உள்நாட்டு உட்பக்க செய்திகளுக்குள் தமிழர் தாயகத்தில் இருந்து இனவாத ஜேவிபியை விரட்டியடிக்க வேண்டும், உள்ளூராட்சி தேர்தல் அதற்கான ஒரு சந்தர்ப்பம், சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு. அமெரிக்காவின் புதிய வரி அதிகரிப்பு, விஜித ஹேரத் ஜீலி சங் இடையிலே பேச்சுவார்த்தை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அரச மருத்துவமனைகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும், சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசம். 8 கோடி பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்காவில் 4 கைது. பாரிய வீழ்ச்சியை சந்தித்தது கொழும்பு பங்கு சந்தை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல ஊழலை ஒழிப்பதாக கூறிய ஜேவிபி சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு அனுமதி. ஊழலை ஒழிக்க வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத தொழில்களுக்கு அனுமதி பெற்றுக் கொடுப்பதாக மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவரும் பருத்தித்துறை பிரதேச சபைக்கான சுயேட்சை வேட்பாளருமான முரளிதரன் தெரிவித்திருக்கிறார். பனைசார் பெண் கைப்பணியாளர்களை உருவாக்க யாழ்ப்பாணத்தில் பனம் கைப்பணி பயிற்சி நெறி 10 நாட்கள் நடைபெற்றது. நாட்டில் 5000த்திற்கும் மேற்பட்ட பனைசார் பெண் கைப்பணியாளர்களை உருவாக்கல் மற்றும் பனைசார் உற்பத்திகளை அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் எதிர்பார்ப்புடன் பனை அபிவிருத்தி சபை GIZ நிறுவனத்துடன் இணைந்து 10 நாட்கள் பனம் கைப்பணி பயிற்சி நெறி ஒன்றை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. மாகாண மட்ட மல்யுத்த போட்டிகள் முல்லைத்தீவு அணிகள் முதலிடம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் இஸ்ரேல் தாக்குதல், காசாவில் 43 பேர் பலி, சரமாரியாக ரொக்கெட்டுகளை ஏவி ஹமாஸ் பதிலடி, 20,000 வருவாய்த்துறை ஊழியர்கள் பணி நீக்கம், ட்ரம்ப் அரசு அதிரடி, 2 பிரித்தானிய எம்பிக்கள் இஸ்ரேலால் தடுத்து வைப்பு, 2 நாடுகளுக்கிடையே பதற்றம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக ஹில் சிராஜ் அசத்தல் ஹைதராபாத்தை வீழ்த்தி குஜராத் அபார வெற்றி. IPL கிரிக்கெட் திருவிழாவில் ஹைதராபாத் ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற 19வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. இதில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ஹைதராபாத் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி. 200 மீட்டரில் முதலிடம் $100,000 வென்ற ஹட்சன் ஸ்மித் என்ற செய்தியும். 6 ஆண்டுகளின் பின் வடகொரியாவில் நடந்த சர்வதேச மரதன் போட்டி என்று வடகொரியாவிலே பல சட்டங்கள் இருக்கப்பட்ட நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு ஒரு தடகள போட்டி, அது மரதன் போட்டியாக நடைபெற்றிருக்கிறது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைக்கு தினக்குரலில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளின் முக்கியமான செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.